ஒரே இரவில் ஈரானை அழித்துவிட முடியும். அந்த இரவு இன்றைய இரவாக கூட இருக்கலாம் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் குறித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிபர் டிரம்ப், ஈரானில் சிக்கிய அமெரிக்க ராணுவ வீரரை வெற்றிகரமாக மீட்கப்பட்டதை கொண்டாட நாம் இங்கு கூடியுள்ளோம் எனவும், ஒரு வீரரை மீட்க 200 வீரர்கள் அனுப்பப்படுவது என்பது எளிதில் முடியாத விஷயம் எனவும் தெரிவித்தார். வழக்கமாக யாரும் அவ்வளவு எளிதில் செய்ய துணிய மாட்டார்கள் எனவும், இந்த பணியில் பல சிறந்த மனிதர்கள் உதவினர் எனவும் குறிப்பிட்ட ட்ரம்ப், இந்த பணியில் ஈடுபட்டது எங்களுக்கு கிடைத்த பெருமை. இது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, வரலாற்றில் இடம்பெறக்கூடிய மீட்பு நடவடிக்கையாகும் என்றார். ஒரே இரவில் ஈரானை அழித்துவிட முடியும். அந்த இரவு இன்றைய இரவாக கூட இருக்கலாம் என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ஈரானில் சிக்கிய வீரரை மீட்கும் நடவடிக்கை 7 மணி நேரத்தில் முடிவடைந்ததாக பெருமிதம் தெரிவித்த ட்ரம்ப், அமெரிக்காவிடம் உள்ள கருவிகள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை எனவும், ஈரானின் மையப்பகுதிக்குள் சென்று விமானப்படையினர் தாக்குதல் நடத்தினர் எனவும் கூறினார். மீட்பு பணியில் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்த ட்ரம்ப், அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்தும், வீரர் அங்கு மாட்டிக்கொண்டது குறித்தும் அமெரிக்காவில் உள்ள சிலர் ஈரானுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்களை கண்டறிந்து தண்டனை பெற்று தருவோம். அவர்கள் சிறையில் தள்ளப்படுவார்கள் என்றார். ஒரே இரவில் ஈரானை அழித்துவிட முடியும். அந்த இரவு இன்றைய இரவாக கூட இருக்கலாம் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் குறித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிபர் டிரம்ப், ஈரானில் சிக்கிய அமெரிக்க ராணுவ வீரரை வெற்றிகரமாக மீட்கப்பட்டதை கொண்டாட நாம் இங்கு கூடியுள்ளோம் எனவும், ஒரு வீரரை மீட்க 200 வீரர்கள் அனுப்பப்படுவது என்பது எளிதில் முடியாத விஷயம் எனவும் தெரிவித்தார். வழக்கமாக யாரும் அவ்வளவு எளிதில் செய்ய துணிய மாட்டார்கள் எனவும், இந்த பணியில் பல சிறந்த மனிதர்கள் உதவினர் எனவும் குறிப்பிட்ட ட்ரம்ப், இந்த பணியில் ஈடுபட்டது எங்களுக்கு கிடைத்த பெருமை. இது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு, வரலாற்றில் இடம்பெறக்கூடிய மீட்பு நடவடிக்கையாகும் என்றார். ஒரே இரவில் ஈரானை அழித்துவிட முடியும். அந்த இரவு இன்றைய இரவாக கூட இருக்கலாம் என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். ஈரானில் சிக்கிய வீரரை மீட்கும் நடவடிக்கை 7 மணி நேரத்தில் முடிவடைந்ததாக பெருமிதம் தெரிவித்த ட்ரம்ப், அமெரிக்காவிடம் உள்ள கருவிகள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை எனவும், ஈரானின் மையப்பகுதிக்குள் சென்று விமானப்படையினர் தாக்குதல் நடத்தினர் எனவும் கூறினார். மீட்பு பணியில் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவித்த ட்ரம்ப், அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்தும், வீரர் அங்கு மாட்டிக்கொண்டது குறித்தும் அமெரிக்காவில் உள்ள சிலர் ஈரானுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர்களை கண்டறிந்து தண்டனை பெற்று தருவோம். அவர்கள் சிறையில் தள்ளப்படுவார்கள் என்றார்.